வியாழக்கிழமை காலை நைட்டே கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பழைய குழம்பு இருந்துச்சு, அதை சுடு பண்ணி வச்சுட்டு தான் படுத்தாச்சு. எந்த பிளானுமே பண்ணாமல் படுத்தாச்சு. மார்னிங் எழுந்தால் பால் இல்லை. அத்தைக்கும் எனக்கும் ராஜம் சுக்கு காஃபி தான். ஒரு 5 ரூபா பாக்கெட்டை போட்டு 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரை எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஒரு 3 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு 2 பேரும் குடிச்சிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்யலாம் தான் முடிவு பண்ணியாச்சு. தம்பியோட ஆல் டைம் ஃபேவரட். சாப்பாடு ஒரு 3 நாளாக வச்சுட்டே வந்துட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி மார்னிங்கே அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக சேர்த்தே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம் அவங்க அப்பத்தா தான் செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு பால் கறி. இதுவும் சாருக்கு பிடிச்ச மெனு தான். அது வெள்ளை கலரில் இருக்கனால இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லோவிஸாக செஞ்சாச்சு. இதில் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி கிண்டிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே தேங்காய் பால் சாதம் தான். பஸ்ஸு வரக்கே டைம் ஆயிடுச்சு. வேகமாக தட்டில் போட்டு இறக்கி நானே ஊட்டி விட்டேன். பாப்பா கொண்டு கொஞ்சம் ஒத்துழைச்சது நல்லதாக போச்சு. பாய்.